போன வருஷம் டிஎன்10 பேப்பர் 2 மேக்ஸில் கேட்ட கொஷின் பார்த்துட்ருக்கோம். அதில் when x is subtracted from x percentage of a number to given x then the number is dash அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணில் x சதவீதத்திலிருந்து x கழித்தால் x கிடைக்கும் எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்றது கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு எண்ணில் x சதவீதத்தில் இருந்து, அப்போ ஏதோ ஒரு எண், அது எந்த எண்ணுன்னு தெரியாது. ஸோ நம்ம அதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸில் இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒய் மல்டிபிள் பை எக்ஸ் பர்சன்டேஜ்னால் நம்ம பை 100 போடுவோம். ஸோ எக்ஸ் பை 100லேருந்து எக்ஸை கழிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்புறம் எக்ஸ் கிடைக்கும் எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போடணும். அப்போ ஒய் மல்டிபிள் பை எக்ஸ் பை 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆயிடுது. ஸோ ஒய் எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் இதை எக்ஸ் ஒய் பை 100 அப்படி எழுதிக்கிறோம். எக்ஸ் ஒய் பை 100 ஈக்குவல் டு 2x, 2x இருக்கிறதுனால 2x ஆயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த 100 இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ டிவைடில் இருக்க 100 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 2 × 100 வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 200 கிடச்சிடும். அப்போ y = 200. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.